வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அகத்தியை தான் அறுவடை பண்ணியிருக்கோம். அகத்தி மரம் ஒரு 6-7 மரம் இருந்தது. அந்த சின்ன மரத்தில் எல்லா கிளைகள்லேயும் நான் உடச்சி எடுத்துட்டு அதனோட காம்பு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துலேயும் சின்ன சின்ன பீஸாக கத்தாழையை கட் பண்ணி சொருகி வச்சுருக்கேன். இப்படி சொருகி வைக்கிறதுனால நமக்கு நிறைய கிளைகள் பிரிஞ்சு நிறைய துளிர் விட்டு இன்னும் அதிகப்படியான கீரைகள்லாம் நமக்கு கிடைக்கும். ஒரு 10 நாள் கழித்து உங்களுக்கு திருப்பி வீடியோ காமிக்கும்போது நீங்கள் பாருங்கள், அதில் திரும்ப எந்த அளவுக்கு கீரைகள் வளர்ந்துருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு திருப்பி நமக்கு உரம் கொடுத்து இதை நமக்கு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகப்படியான வளர்ச்சி கிடைக்கும். இதில் மொத்தம் 63 வகை சத்து இருக்குது. முக்கியமாக மற்ற கீரைகளில் இருக்கிறத விட இந்த கீரைகளில் புரத சத்து அதிகமாக இருக்குது. மற்றது கொழுப்பு, தாது, விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. மாவு சத்து, இரும்பு சத்து எல்லாம் இருக்குது. ஆனால் புரதம் எல்லா கீரைகள்லையும் விட புரத சத்து அதிகமாக இருக்கிற கீரைன்னு பார்த்திங்கன்னா இந்த அகத்திக்கீரை தான். இந்த அகத்திக்கீரையை நம்ம 10 நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். இது இந்த அகத்திக்கீரையை இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது என்ன மொழின்னா, அகத்தி 1000 காய் காய்ச்சாலும் புரத்தி தான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இந்த பழமொழி எதுக்குன்னா, அகத்தி மரத்தில் இருக்கிற இலையும் பூவும் நம்ம உணவுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். மற்றபடி அதில் கிடைக்கிற விதைகள் நாம் உணவுக்கு பயன்படுத்த முடியாது. அதுதான்